ஹாய் ஹலோ காய்ஸ். நான் இன்னைக்கு சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சுவையான பீஃப் பிரியாணி பண்ண போகிறேன். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 kg பீஃப் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா 10 முறை விசில் விட்டு குக்கரில் வச்சு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த விசில் விடுறதுக்கு முன்னாடி அதில் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா 10 முறை விசில் விட்டு நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னாக்கா, பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப காம்பேக்டாக, ரொம்ப சிம்பிளாக காம்பேக்டான ரூமில் சிம்பிளான லைஃப்பை வாழக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம், நம்மளால் முடியுங்கிற ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்தாலே போதும். ஸோ குக்கரை வச்சுட்டேன். இப்போ நம்ம பிரியாணி இந்த குக்கர்லேயே தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நான் 1/2 கப் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ அது குக்கர் நல்லா சூடானதுக்கும் நம்ம அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் நெய்யை ஆட் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் சூடாகணும். ஓகே, எனஃப். ஸோ ஃபஸ்ட்டு நான் நெய்யை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். 10 ரூபா பாக்கெட்டு தான் வாங்கியிருக்கேன் நான். ஸோ அந்த நெய்யை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்க போகிறோம். அது கூடவே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளான பொருள். நான் நிறையெல்லாம் ஆட் பண்ணலை. ஏலக்காய், அது என்னது, கிராம்பு, ஏலக்காய், கிராம்பு, அந்த பூ டைப்பில் இருக்கும், அதை ஸ்டார் பூ சொல்லுவாங்க, அதை எடுத்துருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, ஒரே ஒரு மிளகாய். ஸோ இப்போ சட்டி சூடானதும் வெங்காயத்தை அதில் போட்டுக்கிறோம். இந்த வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் நேரம் வதக்க விடணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஆனால் நம்ம ஏலக்காய், கிராம்பு போட மறந்துட்டோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, பேச்சுலர் குக்கிங்கில் இதெல்லாம் ரொம்ப சகஜம்தான். அதனால் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஒரு 3 கிராம்பு எடுத்து போட்டுக்கிறேன். அதுக்கு ஒரு 2 ஃப்ளவர். ஓகே, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் பாக்கெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அரைச்சி போட்டாக்க நல்லாயிருக்கும். பட் நம்மக்கிட்ட மிக்சியெல்லாம் கிடையாது. அதனால் 5 ரூபா பாக்கெட்டில் ஒன்று போடுறேன். ஏன்னா இஞ்சியில் வந்து தண்ணி இருக்கிறதுனால அது தெரிக்குது. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அது வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற நம்ம யூஸ் பண்ண போகிற 1/4 கிலோ பீஃபை இதில் ஆட் பண்ணுறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம்.
ஏன்னா அது நம்ம ஏற்கனவே விசில் விட்டு அவிச்சு வச்சுருக்கிறதுனால ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு மஞ்சள்தூள் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் சில்லி பவுடர். நான் வந்து தனித்தூள் சேர்க்குறேன். நீங்கள் கலந்த தூள் வேணாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு. கொஞ்சம் சீரகத்தூள். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர், மிளகுத்தூள். இது கூட மெயினாக கொஞ்சம் பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போது இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், இல்லைனாக்கா அதை அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் டைரெக்டாக கூட நீங்கள் தண்ணி அளந்து கூட ஊற்றிக்கலாம். ஸோ அது உடனே அடிப்பிடிச்சிருங்கிறதுனால நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன் வாட்டரு. இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணியை கலக்க போகிறோம். 1.5 கப்பு ரைஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ யூஸ்வலாகவே பிரியாணி ரைஸுக்கு, பாஸ்மதி ரைஸுக்கு 1:1 ரேஷியோ. 1 கப் ரைஸுக்கு 1 கப் தண்ணி போதும். ஸோ இப்போ நான் 1.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதேமாதிரி நான் 1.5 கப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ அதில் தண்ணி ஆட் பண்ணினதுக்கப்புறம் தக்காளி, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுப்போம். அது கூடவே பச்சை மிளகாவையும் போட்டுப்போம். இப்போ இது கொஞ்சம் கொதி வந்ததும் நம்ம வச்சுருக்க ரைஸை போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் தண்ணியில் 1.5 கப் ரைஸ் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன். இந்த ஊற வச்ச ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொன்று முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு சில பாஸ்மதி ரைஸ் பார்த்தோன்னாக்க 1 கப்பு போட்டாலே போதும், 1 கப்பு தண்ணி ஊற்றினா போதும் 1 கப் ரைஸுக்கு. ஒரு சில பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப்பு. எனக்கே அது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. பட் இருந்தாலும் நான் வந்து இப்போ 1 கப் தண்ணி ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு வைப்போம். இன்கேஸ் அது வந்து தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னொரு 1/2 கப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் 1.5 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தண்ணி இது அடிப்பிடிச்சிடக்கூடாதுன்னு கொஞ்சோண்டு ஒரு கால் கிளாஸ் ஊற்றிருக்கேன். ஸோ 1.25 கிளாஸ் இதில் நம்ம ஊற்றிருக்கோம். இது கொஞ்சம் கொதி வந்ததும் ரைஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றிட்டதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். உப்பு இல்லை. ஸோ தேவையான அளவு நம்ம இப்போ உப்பு ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ போதும். ஓகே, இது இப்போ கொதி வந்துடுச்சு. நம்ம ரைஸ் இதில் கொதி வந்துடுச்சு. இப்போ ரைஸ் இதில் ஆட் பண்ணிவிடுவோம். ஓகே, தண்ணியெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். இப்போது இது கூடவே கொஞ்சம் மல்லித்தழையும் போட்டிருப்போம். புதினா மல்லி ரெண்டையும் போட்டால் நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட இருக்கிறது மல்லித்தழை மட்டும்தான். அதனால் நான் மல்லித்தழையை மட்டும் போடுறேன். இருக்கிற கொஞ்சம் பொருளை வச்சு எப்படி எந்த அளவுக்கு இது நல்லா வருது, எந்த அளவுக்கு நம்ம நல்லா சாப்பிட்றோம் அப்படிங்கிறத மெயினாக நம்ம இதில் நோட்டீஸ் பண்ணுவோம் ஃபைனலாக ரிவ்யூவில்.
இதுக்கு நான் ஃபஸ்ட்டு போட்ட அந்த நெய் வந்து பத்தாது, அதனால் பாதி தான் போட்டேன். இன்னும் கொஞ்சமும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மீதி பாதியையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடிடுவோம். குக்கர் மூடி போட்டு மூடியாச்சு. ஸோ இது வந்து 2 விசில் விட்டதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போதைக்கு 2 விசில் வர மட்டும் வெயிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு விசில் வந்துருக்கு, இன்னொரு விசில் வர மட்டும் வெயிட் பண்ணுவோம். இப்போ செகண்ட் விசிலுக்கு நான் கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சிக்கிறேன். 2வது விசில் கொஞ்சம் டைம் எடுக்குது. கைஸ், இப்போ இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துருவோம். சாரி. ஓகே, நல்ல கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. வாவ். ஃபஸ்ட்டு இது டேஸ்ட் பண்ணிவிடுவோம். நல்லா வெந்திருக்கு. ஸோ நான் வச்ச மாதிரி 1.5 கப்புக்கு 1.5 கப் தண்ணி வந்துட்டு கரெக்டாக தான் இருந்திருக்கு. ஒரு 1/4 கப்புக்கு கூட விட்டுருக்கேன், பட் இருந்தாலும் நல்லா கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பர். உப்பு கரெக்டாக இருக்குது, மசாலா எல்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் முந்திரி பாதாமை கொஞ்சம் அரைச்சி போட்டிருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜாதிக்காயெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ எனிவே, ஒரு நம்ம பேச்சுலருக்கு நம்மளால் இருந்த பொருளை வச்சு செஞ்சதில் இது நல்லாவே இருக்குது, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேவி ரெடி ஆகிடுச்சு, பீஃப் கிரேவி. இது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கறி நல்லாவே வந்திருக்கு. ஜஸ்ட்டு 2 ஃபிங்கரால் எடுத்தாலே அழகாக பிரிஞ்சு வருது. பக்காவாக வில்லேஜில் செய்யக்கூடிய அந்த ஸ்டைல்லே இருக்குது. ஒவ்வொருத்தவங்க ஒரு மாடலில் ஒரு டேஸ்ட்டாக செஞ்சாலும் இது நம்மக்கிட்ட இருந்த பொருளை வச்சு செஞ்சதில் நல்லா சூப்பராகவே இருக்குது. இந்த பீஃபுக்குரிய ஒரு கரெக்டான டேஸ்ட்டு இதில் அழகாகவே வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.